இப்போ நம்ம எப்படி எறா குழம்பு செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, கொத்தமல்லி, சாரி அது வந்து கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி, இப்போ இது நல்லா வதங்கிறதுக்குள்ள புளி தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம். புளி தண்ணியை வந்து ஒரு எலுமிச்சை பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கோம். மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கணும். சுண்டைக்காய் போடணும். உங்களுக்கு சுண்டைக்காய் பிடிக்கும், உங்களுக்கு வேற எதாவது வேணும்னா கூட நீங்கள் வேற எதாவது போட்டுக்கலாம். அதை வதக்கிட்டு எறா போடணும். ஒரு கைப்பிடி அளவு. அதையும் நல்லா அது கூட வதக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றணும். கொத்தமல்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. அந்த குழம்பு தூளோட ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும். இப்போ கொதிச்சிடுச்சு, திறந்து பார்க்கலாம். எங்களுக்கு சுண்டைக்காய் பிடிக்கும், நாங்கள் சுண்டைக்காய் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், வேறு என்ன வேணால் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.